வணக்கம். இது நியூஸ் 7 மன்னார் செய்திகள். போதைப் பொருளை புறக்கணித்து இயற்கையின் பசுமை பேணுவோம் எனும் துணிப்பொருளில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் வருடாந்தம் வடக்கில் முன்னெடுக்கப்பட்டு வரும் விழிப்புணர்வு மரதனோட்ட போட்டி இன்றைய தினம் சனிக்கிழமை காலை மன்னாரில் இடம்பெற்றது. மன்னார் நலன்புரி சங்கம் ஐக்கிய ராஜ்யத்தின் உதவியுடன் மன்னார் மாவட்ட செயலகத்தின் அனுமதியுடன் மன்னார் மாவட்ட விளையாட்டு அதிகாரி தலைமையில் இன்று சனிக்கிழமை காலை 6:50 மணியளவில் குறித்த மரதனோட்ட போட்டி ஆரம்பமானது. இதன்போது விருந்தினராக வடமாகாண முன்னாள் பிரதம செயலாளர் பத்திநாதன், மன்னார் உதவி மாவட்ட செயலாளர் டிலிசன் பயஸ், வைத்தியர் யோகேஸ்வரன் உட்பட பலர் கலந்து கொண்டிருந்தனர். 16 வயதுக்கு மேற்பட்ட ஆண் போட்டியாளர்கள் 36 பேர் குறித்து மரதனோட்ட போட்டியில் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது முதலாம் இடத்தை மன்னார் சாந்திபுரம் கிராமத்தைச் சேர்ந்த ஜெயக்குமார், 2ஆம் இடத்தை முருங்கனைச் சேர்ந்த அனான்சன், 3ஆம் இடத்தை காத்தான்குளம் கிராமத்தைச் சேர்ந்த தீசன், 4ஆம் இடத்தை எருக்கலம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த நிப்ரான், 5ஆம் இடத்தை ஆண்டாங்குளம் கிராமத்தைச் சேர்ந்த துவாகரன் ஆகியோர் பெற்றுக் கொண்டதுடன் அவர்களுக்கான பணப்பரிசுகளும் விருந்தினர்களில் வழங்கி வைக்கப்பட்டது. முதல் 10 இடங்களை பெற்ற வீரர்களுக்கு பணப்பரிசுகள் வழங்கி வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.